ஓபி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைனே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கூகுளில் போய்ட்டு TNEGA அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து இது ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ சைன்இன் அப்படின்னு சொல்லி நம்ம டேப் காமிக்குதுல, இதில் நம்மளோட யூசர் நேம், அதே மாதிரி நம்மளோட பாஸ்வேர்டு, கேப்சா பக்கத்தில் இருக்குல்ல, அதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றது கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின்ல யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா எல்லாம் போட்டு லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம்